இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில 2024ல கேட்ட கொஷின் தான். இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 900 பாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பாய்ஸ் எத்தனை பேர்? 900. கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 600 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 70%. அதே மாணவிகள் பார்த்தீங்கன்னா 80%, 85%. அப்போ 900ல் 70% அப்படிங்கிறது எவ்வளோன்னு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 0க்கு 2 0 கேன்சல். இதை பாஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 630 பேர் பாஸ் ஆகிட்டாங்க பாய்ஸில். கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 600ல் 85% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து 510 கேர்ள்ஸ் வந்து பாஸு. ஸோ இதில் ஃபெயிலான பாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா 900ல் 630 போச்சுன்னா மீதி 270 பேர் வந்து ஃபெயில் ஆனவங்க. கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 990 வந்து ஃபெயில் ஆனவங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளோட சதவீதம் 2 பேர்த்தோடதும் சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது 2த்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 360ன்னு வரும். 360 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500. ஓகேவா? ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுது. 3 5 15, 7 35, 2 10, அதே மாதிரி 1 3 24, 3 72. ஸோ 24% ஆஃப் த பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகலை. தேங்க்யூ.